இப்படி ஒரு சம்பவம் நடந்ததால் விஜய் கண்டிப்பாக புஷி ஆனந்திட்ட தன்னுடைய கவலையையும் வருத்தத்தையும் பகிர்ந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இந்த சம்பவத்துல காவல்துறையினுடைய அலட்சியம் வேறு சில காரணங்கள்லாம் இருந்தாலும் தாவேகா தரப்பிலும் தவறுகள் இருக்கு. முக்கியமா அந்த லோக்கல் நிர்வாகிகள் அந்த இடத்த சரியா அனலைஸ் பண்ணாம அந்த இடத்துல கூட்டம் நடத்துவதற்கு அந்த போலீஸ் அனுமதி கொடுக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே அவங்களுடைய தவறு தான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ விஜய் வந்தால் அங்கே என்ன மாதிரியான சூழல் இருக்குங்கிறத தெரிஞ்சு அந்த உரிய ஏற்பாடுகளை அவங்க பண்ணலை. இதெல்லாம் அவங்களுடைய தவறு. இதற்கு புஷி ஆனந்த் ஒரு வகையில் காரணம். எப்படின்னா, புஷி ஆனந்த் தான் களப்பணியாற்றுறாரு. அப்போ அவர் அந்த லோக்கல் நிர்வாகிகளை கூப்பிட்டு, எப்பா இந்த ஏற்பாடு கரெக்டாக இருக்கா, அந்த ஏற்பாடு கரெக்டானு இவர் அங்கே மேற்பார்வையிட்டு இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் வருவதற்கு முன்பே இவர் அங்கே இருந்திருக்கணும். ஆனால் என்னன்னா, இவரே விஜயினுடைய பிரச்சார வாகனத்துக்கு முன்னால பைலட் மாதிரி தான் வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அங்க அவருடைய தவறும் இருக்கு. இது குறித்தெல்லாம் அவரிடம் பேசி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது நம்மளுடைய யூகம் தான், நடந்தது அப்படின்லாம் நம்ம சொல்லவே இல்லை. ஆனா இது எதுவுமே புரியாம புஷி ஆனந்த் கூப்பிட்டு இவர் திட்டினாரு, கதர்னாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது சும்மா அந்த மக்களுடைய அரிப்பை போக்குவதற்காக கிளப்பி விடப்படுகிற ஒரு வதந்தி தான். சமீபத்தில் கூட ஒரு செய்தி பார்த்தேன். விஜயனுடைய பிரச்சார வாகனத்துல நடிகைகள்லாம் இருந்தாங்களாம். என்னங்கடா சொல்றீங்க? அவர் ஒரு ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு, அதுக்குள்ளார நடிகை இருந்து என்ன பண்ண போறாங்க?